அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல் மூக் டெஸ்ட் வந்திருக்கு. அதாவது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பயோலிப், சீனியர் பயோலிப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபுல் மூக் டெஸ்ட் இருக்குது. நம்ம வந்து இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ன்றது மே மந்த்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் மே, ஜூன், ஜூலை 2 மாதங்களாக நம்ம வந்து டெஸ்ட் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஆகஸ்ட்டில் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து ஃபுல் மூக் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த தேர்வு எழுதக்கூடிய நம்ம டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து நாளைக்கு வந்து தேர்வு எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கள். புதுசாக கிளிக் பண்ணி பார்க்குறவங்களும் இந்த டெஸ்ட்டை எழுத முடியும். ஸோ இப்போ கூட நீங்கள் வந்து நினச்சா வந்து ஜாயின் பண்ணி நம்ம கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை எழுத முடியும். ஸோ இதுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம். மேபி கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். தெரியலனா அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, ப்ளே ஸ்டோரில் அதை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 500 rupees வந்து நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்கேன், MHC 2024. அந்த கூப்பன் கோடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 400 rupees வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டை எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளும் வந்து விரைவில் வந்து கொஸ்டின் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஆப்பில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸை வந்து நம்ம மொபைல் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ரைட்டா? ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணது இது வரைக்கும் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் பிரகாரம். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்க மேபி இன்னும் படிக்காமல் இருக்கலாம், இல்லை ஒரு பாதி கால்வாசி அந்த மாதிரி சிலபஸை கவர் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெஸ்ட் என்பது ஒரு மெயின் தேர்வு மாதிரி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்து நாளைக்கு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த ஃபுல் மூக் டெஸ்ட் நம்ம கொடுக்கும்பொழுது நம்ம என்ன இதில் வந்து நம்ம தவற விட்டோம், என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை தெரிஞ்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து டெஸ்ட்டு எழுதுங்க, நல்லா வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் சிஸ்டமுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் ஆப்பில் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே ரேட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபீஸ் சிஸ்டம் படிக்கிறவங்க அந்த பார்ட் பியை பற்றி ஒரு சின்ன கவலை. அந்த பார்ட் பி எங்கே படிக்கிறது, பார்ட் பிக்கு என்ன சிலபஸ், அது எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில்ன்றதான் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ யூடியூப்பில் நான் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருப்பேன். அந்த பார்ட் பி எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருக்கேன். அது ரிலேட்டடான டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து நம்ம வைக்க போகிறோம். ரைட்டா? ஸோ நீங்கள் ஆஃபீஸ் சிஸ்டம் வாட்ச்மேனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டை எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளும் வந்து விரைவில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ரைட்டா? விரைவில் அப்படின்னா ஆக்சுவலாக 2 மாதமாக நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அது ஒரே நாள் அப்டேட் பண்ண முடியாது. ஒரு 1 வீக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கு படிக்கிறவங்களாம் ஒரு சின்ன இது என்னன்னா, இந்த எக்ஸாம்ன்றது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ரைட்டா? ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். இதுக்கு முன்னாடி 2021, 2022 பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணி கடைசி டைமில் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வாரம் 10 நாள் படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. சொல்லுவாங்க, சார் உங்கள் வீடியோவை நான் இப்போ 1 வாரமாக தான் சார் பார்த்தேன், ஒரு 10 நாள் தான் சார் பார்த்தேன், இந்த கடைசி டைமில் தான் சார் பார்த்தேன் அப்படின்வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இதில் கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் இருக்கும். வின்னர்ஸ் கிளாஸ் IAS அகாடமி இதுக்கு பேர். இது நம்மளுடைய மெயின் சேனல் ஒன்று இருக்குது யூடியூப்பில், அதாவது வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி இருக்கும். அதாவது அந்த IAS மட்டும் இருக்காது, வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமின்னு இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து 100கணக்கான வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருப்போம் இந்த தேர்வுக்கு பயனுள்ள வகையில். ஸோ அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கெலாம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் எழுதுனவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 வாரம் இது மாதிரி ஒரு 10 நாள் படிச்சுலாம் வந்து ரிட்டன் எக்ஸாமை கிளிக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ரிட்டன் எக்ஸாமை கிளிக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஃபெயில் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலு, இன்டர்வியூ அங்கே போய்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம்ன்றது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் எக்ஸாம் டேட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கல சார், 0 சார் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் வரதுக்கு இன்னும் எப்படி 1 மந்த் இருக்கும். இந்த மந்த் இறுதியாக நம்ம எதிர்பார்க்குறோம். சில பேர் இன்னும் செப்டம்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இது வந்து நம்ம ஆகஸ்ட் தொடக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த மாதம் இறுதின்னு சொன்னால் ஒரு 20-25 நாள் தான் இருக்கும் இல்லையா? இப்போ படிக்க ஃபுல் டேவாக நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 25-20 நாள் கூட படித்து முடிச்சிடலாம்.
ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது ரைட்டா. ஒரு 30 டேஸ் படித்தாலே இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். இதில் சிலபஸ்ன்றது ஹெவியே கிடையாது. ஜஸ்ட்டு அடிப்படை கணிதம், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்விகள், பொது அறிவு, அதுக்கப்புறம் அந்த வீடு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, சுகாதாரம் இப்படி தான் கேட்பாங்க. அதில் சயின்ஸில் சில லெசன் இருக்குது, அதை மட்டும் வந்து படித்தா போதும். பேசிக் நாலேஜ் இருந்தாலே பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பெரிய கஷ்டமான சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து ஓரளவுக்கு படித்து நல்லா டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு இதுக்கப்புறம் சிலபஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் படித்தா கூட பாஸ் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்தை யாரும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரைட்டா. ஏன் அப்படின்னா இப்போ மே மாதம் நம்ம கொடுத்தாங்க நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஜூன் ஜூலை முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் தேர்வு வரலாம். அது ஆகஸ்ட் வரலாம், அல்லது செப்டம்பரில் வரலாம், எப்படியே வரலாம், அதுக்கு அதெல்லாம் விட்டுடுங்க. பட் இந்த ஆகஸ்ட் மந்த்தை மட்டும் நீங்கள் எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம் ரைட்டா. ஸோ அதனால் கொஞ்சம் ரெகுலராக படிங்க. இந்த மந்த் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு முழுமையாக படிங்க. டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் கோர்ஸை வந்து வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ அதுலேயே வந்து படிக்கிறதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மெட்டீரியல்லாம் நம்ம பிடிஎஃப் வந்து கொடுப்போம். அதை யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது, நல்லா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.